Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா PhonePe அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட மல்டிபிள் ஜாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. டைரக்ட்டா HR சைடுல இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து இருக்கும். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த PhonePe மூலமா எப்படி வந்து வேலையை வாங்கி நீங்க வந்து வர்க்க வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய subscribe பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய bell பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆப்பர்சூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா PhonePe. நம்ம டே டு டே லைஃப்ல கண்டிப்பா ஒரு நாளாவது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்றதா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும், EB பில் பே பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த PhonePeல வந்து கண்டிப்பா நம்ம வந்து பண்ணுவோம். அந்த கம்பெனில தான் வந்து பாத்தீங்கன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஓபனிங் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன ரோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன ஜாப் போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படினா அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜெனரல் இன்சூரன்ஸ், பிசினஸ் டெவலப்மென்ட், சேல்ஸ், ஃபைனான்ஸ் சர்வீஸ், இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த மாதிரி புரோக்கர் சர்வீஸ் லிமிட், இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. இத வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணனும் அப்படினா நான் வந்து அசோசியேட் மேனேஜர் இன்சூரன்ஸ் அப்படிங்கற இந்த ஒரு ரோலுக்கு நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படினா நீங்க வந்து அதுக்கான லிங்க் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அத நீங்க ஃபுல்லா ஃபுல்லா செக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்ல ஒவ்வொரு ஜாப்லயுமே இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல வர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது உங்க கம்பெனிக்கு வர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அத தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்னஸ் புரோகிராம் சொல்லிட்டு ஒரு புரோகிராம் வந்து இந்த கம்பெனில இருந்து அவேலபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெல்கம் கிட்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் பிளஸ் வைஃபை பிளஸ் ஃபுட்டுக்கான டோக்கன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. நீங்க ஆபீஸ்ல போய்ட்டு இந்த ஆபீஸ் பெங்களூர்ல இருக்கு. நீங்க பெங்களூர் போய்ட்டு வர்க் பண்றதுக்கு ஓகே அப்படினா நீங்க வந்து உங்களுக்கு லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரீயாவே. இல்ல நீங்க வந்து வர்க் ஃப்ரம் ஹோம்ல வர்க் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அத கலெக்ட் பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க இப்ப என்ன படிப்பு படிச்சீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஜாப் வந்து இந்த கம்பெனில இருந்து அவேலபிளா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்ட் ஆப்பர்சூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ்மே அவங்க வந்து வெல்கம் பண்றாங்க. ஆனா ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிஃபர் வந்து பண்றாங்க. சரிங்களா? அத நீங்க பாத்துக்கணும். அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய மோடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிறேன். ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இதுக்கான செலக்ஷன் process உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா ஆன்லைன் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த Zoom வீடியோ கால் மூலமா உங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 ரவுண்ட் உங்களுக்கு இருக்கும். HR ரவுண்ட் வந்து 10 ரவுண்ட் இருக்கும். ஜெனரல் மேனேஜர் ரவுண்ட் ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அத நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எந்த டேட்ல ஜாயின் பண்ணனும்னு சொல்றாங்களோ அந்த டேட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், உங்களுடைய CV, கவர் லெட்டர். கவர் லெட்டர் வந்து எப்படி வந்து ரைட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம Telegram சேனல்ல இருக்கு. நம்ம Telegram சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Instagram பேஜ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல போனீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து கவர் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கற ஒரு சிம்பிள் ஃபார்மட் கொடுத்திருக்கேன். அத போய்ட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? கரண்ட் ஸ்டேஜ்ல நீங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொபஷனலா இருக்கீங்களா, இல்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா, இல்ல வந்து காலேஜ் இன்டர்ன்ல வர்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல நீங்க எதுவோ அத வந்து கொடுங்க. அதே மாதிரி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. அதுல நீங்க எதுவோ அத வந்து கரெக்ட்டா வந்து கொடுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த காம்படிஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான CTC நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு பெர் ஆனமா உங்களால எவ்வளவு வந்து இன்கம் வந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. 3 to 4 lakhs வந்து கொடுத்திருக்காங்க. 4 to 5, 6 கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எதுவோ அத வந்து கரெக்ட்டா வந்து கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்ல வந்து ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடீஸும் அப்ளை பண்ணிக்கலாம். கரண்ட் இண்டஸ்ட்ரி நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க வந்து இது ஃபைன்டெக்கா, இல்ல வந்து எஜுகேஷனா, இல்ல இ-காமர்ஸா, FMCG இண்டஸ்ட்ரியா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா, ஃபுட் டெக்கா, இல்ல வந்து பேங்கிங்ல வர்க் பண்றீங்களான்னு சொல்லிட்டு தனியா கேக்குறாங்க. இல்ல ITல வர்க் பண்றீங்களா, கவுன்சிலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே தனியா கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எதுல வர்க் பண்றீங்களோ அத வந்து கொடுங்க. இல்ல இதுல நீங்க வர்க் பண்ணக்கூடியது எதுவுமே இல்ல அப்படினா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கற கிளிக் பண்ணிட்டு ப்ரிஃபர்ட் வர்க் லொகேஷன் சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லொகேஷனுக்கு நியர்பை இருக்கோ அதுக்கு வந்து கொடுங்க. சரிங்களா? அதுல இருந்து வர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சுனா அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து
உங்கள் லொக்கேஷன்லேயே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா ஜாப்புமே இதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிடையாது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லேயும் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதிகமாக. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து ரொம்ப ரேராக வந்து கொடுத்துருக்காங்க, கம்மியாக தான் இருக்குது. எந்த இடத்துல ரிமோட்னு சொல்லிட்டு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கிற முடியும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, ஆர்ஆர்பி எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம்லாம் உங்களுக்கு வந்து வரும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன், ஆன்சர் கீ, கொஸ்டின் பேங்க்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கெரியர் க்ரோத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக விசிட் பண்ணி பாருங்கள். கெரியருக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் நண்பா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.